சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்தில் 3 நகரத்தை தூங்க விடாம செஞ்சிருக்காங்க பைக் ரேசர்ஸ். சைலன்சர் சத்தத்தை கேட்டு குறைச்ச நாயை கொடூரமா அடிச்சு கொண்ட கும்பலோட கதை நம்மளை பதற வைக்குது. பீக் அவர்ஸ்ல இன்ச் பை இன்ச்சா நகர்ற வாகனங்களுக்கு மத்தியில சிக்கி தவிக்கிற சிட்டி வாழ் மக்களோட மைண்ட் வாய்ஸ் கடுப்பேத்ரா மைலாடுன்னு தான் இருக்கும். இதனாலேயே மிட் நைட்ல டிராபிக் இல்லாத ரோட்ல ஒரு ஜாலி ரைட் போலாமான்னு பலரும் ஃபேமிலியா வீட்டை விட்டு வெளியே வர்றது உண்டு. ஆனா பீஸ்ஃபுல்லான பிளசண்டான அனுபவத்தை கூட ஆபத்தா மாற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க தான் பைக் ரேசர்ஸ். பகல் முழுக்க வேலை வெட்டி இல்லாம இழுத்து போத்தி தூங்கிட்டு ராத்திரியானதும் வெளியே வந்து இம்சை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த நடுநிசி நாயகர்கள். அப்படி 2 நாளைக்கு முன்னாடி சென்னை அண்ணா சாலையில அவங்க கொடுத்த அலப்பற வீடியோ தான் இது. cc பைக்ல வெறும் 150 ரூபாய்க்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டு கிளம்புற இந்த கும்பலுக்கு அண்ணா சாலையும் பீச் ரோடும் தான் ஹாட்ஸ்பாட். அப்படித்தான் சம்பவம் நடந்த அன்னைக்கும் கூட்டம் கூட்டமா பைக்ல வந்த நைட் பேர்ட்ஸ் ரோட்ல அதிவேகமா ரெக்க கட்டி பறந்திருக்காங்க. பைக்கர்ஸோட சாகசத்தை பார்த்து மக்கள் வாவ் சொல்லுவாங்களா என்ன? உசுருக்கு பயந்து போய் உடனே 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸை அலர்ட் பண்ணியிருக்காங்க. பைக்கர்ஸை சேஸ் பண்ணி பிடிக்க முயன்ற காவலரையும் அந்த கும்பல் அடிச்சு தூக்கிட்டு அசால்ட்டா எஸ்கேப் ஆகியிருக்கு. சென்னையில இது வழக்கமா நடக்கிறது தானேன்னு நம்மளால சர்வசாதாரணமா கடந்துட முடியாது. காரணம், இப்ப இந்த ரேசிங் கல்ச்சர் திருச்சி, மதுரை, கோவைன்னு டிராவல் ஆகி கடைக்கோடியில உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் பரவிடுச்சு. எஸ், தூங்கா நகரமான மதுரையில உள்ள தெற்கு வாசல் பகுதியில 100க்கும் மேற்பட்ட பைக்கர்ஸ் ஒன்று கூடி அவங்களோட ஆக்சிலேட்டரை முறுக்கி பார்த்திருக்காங்க. பைக் ரேசர்ஸ் சீறி பாய்ஞ்சு போனதுல பீதியான மக்கள் காவல்துறை இந்த இரவு பறவைகளை பிடிச்சு கூண்டுல அடைக்கணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. இதை ஏன் நீங்க ஸ்போர்ட்ஸா பார்த்து ஸ்போர்ட்டிவா எங்களை ஆதரிக்க கூடாதுன்னு சில ஜென்ஸ் கிட்ஸ் ஆதங்கப்படலாம். ஆனா இவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு கொடூரமானதா இருந்திருக்குன்னு நெல்லை சம்பவம் உணர்த்தியிருக்கு. பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளிச்சதால சென்னையில மட்டும் ஒரே நாள்ல 35 ரேசர்களோட பைக்கை போலீஸ் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. மேற்கொண்டு அனைத்து இடங்கள்லையும் பதிவாகி உள்ள சிசிடிவி ஆதாரங்களை கொண்டும் மற்ற பைக் ரேசர்களை அடையாளம் கண்டுட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலேயே ஆல் ஏரியா நாங்க தான் கெத்து காட்டினவங்க கொத்தா சிக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.